லஞ்சம் எல்லாம் எப்பவும் என்னங்க, அன்பளிப்பு என்கின்ற பெயரிலே தான் உருவாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போரிலே அந்த கைபருடைய நிலங்களை எல்லாம் வென்றெடுத்து அங்கே இருக்கின்ற யூதர்களிடத்திலே நீங்களே நிலத்தை பயிரிடுங்கள், உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி என்கின்ற அளவிலே பேசி வருகின்றார்கள். அப்துல்லா இப்னு ரவாஹாவை அனுப்புகின்றார்கள். எதற்கு? அந்த விளைச்சலிலே பங்கீட்டை வாங்குவதற்காக. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு போய் அந்த பங்கீட்டை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அவர்கள் என்னங்கிறாங்க, சில நகைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். யூதர்கள் கொடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதை உங்க வீட்டில் கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க, உங்க வீட்டில் பெண்மணிகள்கிட்ட கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க என்று சொல்லிட்டு சொல்றாங்க, அப்படியே இந்த பங்கீட்டை கொஞ்சம் பார்த்து போடுங்க, இந்த பங்கீட்டை கொஞ்சம் பார்த்து போடுங்க என்று சொல்றாங்க. அப்படித்தானே சொல்றோம். இன்றைக்கு லஞ்சம் எந்த இடத்திலே உருவாகும் என்று கேட்டீர்கள் என்றால், அன்பளிப்பு என்கின்ற பெயரிலே தான் உருவானது. ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி போஸ்ட்மேன் என்னபாரு 2 டிபார்ட்மெண்ட்ல தான் லஞ்சம் இருந்துச்சு. அப்படி போஸ்ட்மேன் இப்படி கொடுத்துட்டு இப்படி தலையை சொறிவார், தலையை சொரிஞ்ச பாய் பார்த்துக்குங்க அப்படிம்பாரு, தீபாவளி வருது அப்படிம்பாரு. அது போக இந்த கார்பரேஷன்ல உள்ளவங்க என்னம்பாங்க, காலம் பூரா குப்பை எள்ளிட்டு பாய் பெருநாள்லாம் வருது பார்த்து கவனிச்சுக்குங்க என்று சொல்லுவாங்க. இந்த 2 துறைகளில் தான் காங்கிரஸ் ஆட்சி வரைக்கும் லஞ்சம் இருந்தது. அதற்கு பின்வந்த இந்த திராவிட ஆட்சிகளிலே இன்றைக்கு லஞ்சம் என்ன ஆயிருச்சு? எழுதப்படாத 8% என்பது இங்கே எழுதப்படாத விதியாகிவிட்டது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, என்னது 8% இன்னாருக்கு போயிடணும் என்பது இங்கே எழுதப்படாத விதியாகிவிட்டது. இது வளர்ந்து 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 இன்றைக்கு கோடிக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே போய்கொண்டிருக்கிறது. இப்ப உங்க மாவட்டத்தில் தூத்துக்குடி இந்த திருநெல்வேலி மாவட்டங்களிலே கடந்த சில வாரங்களாக என்னது, தாது மணல் கொள்ளை, தாது மணல் கொள்ளைன்னு எல்லா பத்திரிகைகளையும் பயங்கரமா ஒரு வார காலமா வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப காணோம் செய்தியை. பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிச்சிட்டாங்க போல இருக்கு. அதனால என்ன காணோம், இப்ப அந்த செய்தியையே காணோம். அப்ப பார்க்கின்றோம் இன்றைக்கு. அதே மாதிரி போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிஆர்பி கிரைனைட் ஒரு தொடர்ச்சியா ஒரு மாசம் பேப்பர்ல வந்துச்சு. இப்ப அதையும் காணோம். அப்ப கிரானைட் என்கின்ற இந்த தாதுவையும் அரசின் வளத்தையும் இங்கே கனிம வளத்தையும் இங்கே இருக்கின்ற சிலர் கொள்ளையடிக்கின்றார்கள். அதுவும் எவ்வளவு, கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்ல, கோடி கோடி. ஆனா இங்க அரசாங்கம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு வருமானம் பத்தல, அதனால நாங்க சாராயம் வித்துக்கிட்டு இருக்கிறோம். அரசாங்கம் எதை விற்கணுமோ அதை விற்கிறத விட்டு போட்டு நாங்க சாராயம் வித்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சாராயம் வித்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நாங்க உங்களுக்கு மிக்சி கொடுக்க முடியுது, கிரைண்டர் கொடுக்க முடியுது, லேப்டாப் கொடுக்க முடியுது, அது கொடுக்க முடியுது, இது கொடுக்க முடியுது என்றெல்லாம் சொல்லி 15,000 கோடி மாதம் வருமானம் என்கின்ற அளவுக்கு வரக்கூடிய இந்த மது வருமானத்தை சொல்கின்றார்களே. ஆனால் லட்சம் கோடி தோரியம்ங்கிற உலகத்திலே கிடைக்காத தனிமம் இன்றைக்கு தூத்துக்குடியிலே அந்த மணலிலே இருந்து கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை தட்டி கேட்கவோ சுட்டி காட்டவோ இங்கே யாருக்கும் தைரியம் இல்லாத ஒரு நிலை இருப்பதை பார்க்கின்றோம். அப்போ அரசியலில் லஞ்சம் என்கின்ற இந்த மிக மோசமான நோயை ஆரம்ப கட்டத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைக்கின்றார்கள். லஞ்சம் என்கின்ற பெயர் அன்பளிப்பு என்கின்ற பெயரிலே முதலாக உருவாகின்ற போதே இது எனக்கு வந்த அன்பளிப்பு என்ற உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓங்கி தட்டுறாங்க. அந்த இடத்திலேயே எந்த இடத்திலே உருவாகுமோ அந்த இடத்திலே ஓங்கி தட்டி அதை உள்ளே செய்ய செல்கின்றார்கள். அதைத்தான் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு யூதர்களிடத்திலே சொல்கின்றார்கள், நாங்கள் முஹம்மதினுடைய தோழர்கள், நாங்கள் முஹம்மதினுடைய தோழர்கள், அல்லாஹ்வின் கட்டளைப்படி நாங்கள் லஞ்சம் வாங்க கூடாது என்று பணிக்கப்பட்டிருக்கிறோம். யூதர்களே, எடுத்து செல்லுங்கள் உங்களுடைய பொருள்களை என்று அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனேயே அந்த யூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த நீதிக்குத்தான் வானமும் பூமியும் உங்களுடைய வசப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
வானமும் பூமியும் நம் இடத்தில இந்த நீதிக்காகத்தான் வசப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஒரு யூதன் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்ல, இன்றைக்கு இந்த லஞ்ச அரசியலிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற இந்த தேசத்திலே அந்த லஞ்ச அரசியலோடு நாமும் கூட்டணி கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைக்கும் போது வெட்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. தான் மட்டுமல்ல, தன்னுடைய பேரன் பேத்திகள் எல்லாம் இன்றைக்கு கோடி கோடியாக குவித்து வைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த லஞ்சம் கூடி போயிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கினார்கள்? தன்னுடைய பேரன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஜக்காத்தின் குவியலிலே இருந்த ஒரு பேரிச்சம்பளம், அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து சிறுவர் வாயிலே போட்டு விடுகின்றார். ஜக்காத்துல வந்த பொருள் தானே, சின்ன புள்ள தானே, ஒரு பேரிச்சம்பளம் தானே. விட்டார்களா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? துப்பு துப்பு என்று சொல்லி அவருடைய வாய்க்குள்ளே கையை விட்டு வெளியே எடுத்து, முகம்மதுடைய குடும்பத்துக்கு லஞ்ச பொருள் ஆகாது என்று உனக்கு தெரியாதா என்னுடைய அருமை மகனே என்று சொல்லி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், தன்னுடைய பேரரிடத்திலே சொன்னார்கள். அப்ப பேரன் வாயில் போட்ட பேரித்தம்பளத்தையும் மாறன் வகையராக்கள் அடித்து வைத்திருக்கின்ற கோடி கோடியான சொத்துக்களையும் இன்றைக்கு ஒப்பிட்டு காட்ட வேண்டிய உன்னதமான காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். ஆனால் நாம் இந்த ஊழல் அரசியலிலே முழுகி கொண்டிருக்கிறோம். தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய ஈரல் குலையை போன்றவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்சூமி குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகின்றார். இந்த திருட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு சென்றால் கைவெட்டு என்பது நிச்சயம். உசாமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிடித்தமான உசாமா ரலியல்லாஹு அன்ஹுவை அனுப்பி சமரசம் பேசச் சொல்கின்றார்கள். நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா கேட்பாங்க, போய் சொல்கின்றார் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. உசாமாவே, அல்லாஹ் விதித்த ஒரு தண்டனையில் இருந்து என்னை மாற்றச் சொல்கின்றாயா? அந்த ஃபாத்திமா அல்ல, என்னுடைய மகள் ஃபாத்திமா ஆனாலும் கைகளை வெட்டுவேன் என்று சொன்ன நபிமொழியை நினைவு கூற வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம். ஏன்? தன்னுடைய மகள் கனிமொழி கோடி கோடியான அந்த கொள்ளை வழக்கிலே 2G என்கின்ற இந்தியாவின் மிகப்பெரிய ஊழல் வழக்கிலே சிறை சென்ற உடனேயே கலைஞர் கருணாநிதி சொல்கின்றார், என்னுடைய மகள் அந்த கொடுஞ்சிறையிலே வேகின்றார். எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் இந்த வேலப்பாளையத்திலும் இங்கே கோவையிலும் உள்ள சகோதரர்கள் கொடுஞ்சிறையிலே வாழ்கின்றார்களே, அது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? சொல்கின்றார் கருணாநிதி, திஹார் ஜெயிலிலே என்னுடைய மகள் கனிமொழி தனிமையிலே வாடுகின்றார். திஹார் ஜெயிலிலே தனிமையிலே வாடுகின்றார் சொல்கின்றார் கலைஞர் கருணாநிதி. ஆனால் என்னுடைய மகள் ஃபாத்திமாவானாலும் கைகளை வெட்டுவேன் என்கின்ற நபிமொழியையும் தன்னுடைய மகள் கனிமொழியை காப்பாற்றுவதற்கு போராடுகின்ற கலைஞரையும் ஒப்பிட்டு காட்ட வேண்டிய ஒரு உன்னதமான காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். ஆனால் அந்த ஊழல் அரசியலிலே நாமும் கூட்டணி சேர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழலுக்கு நாமும் சப்பை கட்டுக் கொண்டிருக்கிறோம். உலகத்திற்கு உத்தமமான அரசியலை போதிக்க வேண்டிய நம்மிடத்திலே இந்த அரசியல் எனும் சாக்கடை வந்து கலந்து இன்றைக்கு நாம் இதற்கு ஊழல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக என்னது? இன்றைக்கு உணவு பாதுகாப்பு மசோதா மத்தியில இருக்கின்ற காங்கிரஸ் அரசாங்கம் உணவு பாதுகாப்பு மசோதா என்கின்ற ஒரு மசோதாவை கொண்டு வந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே அதை நிறைவேற்றுவதற்காக பயங்கரமான பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். எதிர்க்கட்சிகள் எல்லாம் இங்கே இருக்கின்ற தமிழக முதல்வர் உள்பட தமிழகத்தின் நலன்களை இது பாதிக்கிறது என்று சொல்லி இதை தடுப்பதற்காகவும் இதை நிறுத்துவதற்காகவும் போராடி கொண்டிருக்கிற சமயத்தில் இங்கே இருக்கின்ற அவசர சட்டமாக அந்த சட்டத்தை கொண்டு வந்து
பசிப்பினி போக்கிய பாரத மாதாவே வாழ்க என்று அதுக்கும் போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டாங்க. மணிமேகலையே அப்படின்னு தலைவர் கலைஞர் என்னன்ட்டாரு, மணிமேகலை அச்சய பாத்திரத்தை கொண்டு பனிப்பிசி போக்கிய பசிப்பினி போக்கிய சோனியா காந்தியே என்றெல்லாம் நின்றுட்டாங்க. ஆனால் என்ன நிலை, ஏன் இந்த சட்டம் வந்தது? அரசு கோடவுன்களில், உணவு தானிய கோடவுன்களில் உணவு இருப்பு நிரம்பி வழிகின்றது. இந்த நிரம்பி வழிந்த வகையிலே ஆண்டுக்கு 250 கோடி 280 லட்சம் டன் நெல் வீணாகிறது. ஆண்டுக்கு 180 லட்சம் டன் தானியம் வீணாகிறது. ஆண்டுக்கு 60 லட்சம் டன் பிற தானியங்கள் வீணாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஒருத்தர் என்னங்கிறாரு, வழக்கு தொடுக்கிறார். இப்படி எல்லாம் நாட்டில் ஒரு பக்கம் என்னங்குது, வீணாகி கொண்டிருக்கிறது உணவு தானியங்கள். இன்னொரு பக்கம் ஒரிசாவிலும் விதர்பாவிலும் ஆந்திராவிலும் பஞ்சத்திலே விவசாயிகள் பட்டினியால் எலிக்கறி தின்று விஷக்கிழங்குகளை தின்று மடிந்து கொண்டிருக்கிறார்களே, இந்த வீணாகின்ற உணவுகளை எல்லாம் இந்த ஏழைகளுக்கு கொடுத்தால் என்ன என்று சுப்ரீம் கோர்ட்டிலே ஒருவர் வழக்கு தொடுக்கிறார். வழக்கு தொடுத்த உடனேயே இந்த அரசாங்கம் என்ன செஞ்சு தெரியுமா, இந்திய அரசினுடைய உணவு கொள்கையில நீதிமன்றம் தலையிடக்கூடாது. இந்திய அரசினுடைய உணவு கொள்கையில யார் தலையிடக்கூடாதான், நீதிமன்றம் தலையிடக்கூடாது. நாங்க அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த பக்கமா தானியம் எல்லாம் வீணா போகும். தானியத்தை பாதுகாக்கிறதுக்கு கூட ஒரு அடிப்படை அறிவில்லாதவர்கள் இந்திய உணவு கழகத்தை நிர்வகிக்கிறார்கள் என்பது இந்த தகவல் உரிமை அறியும் சட்டத்திலே விளக்கப்பட்டது. எப்படிடா வீணா போச்சு அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து நெல்லை பூரா வாங்கிட்டு போய் குடோன்ல வைக்கிறது. குடோன்ல வச்சா பின்னாடி வச்ச நெல் அப்படியே இருக்குது, முன்னாடி வச்ச நெல்லை மறுபடி எடுத்துக்கிட்டே போறது. அப்ப அந்த பின்னாடி உள்ள நெல் என்ன ஆகும், மச்சு போய் கால்நடைக்கும் ஆகாமல் வீணாகி கொண்டிருக்கிறது. இதை புதைப்பதற்கு 40 கோடி ரூபாய் செலவு இந்திய உணவு கழகம் கணக்கு காட்டியிருக்கு. இந்த வீணா போன தானியத்தை புதைப்பதற்கு 40 கோடி செலவு. ஒரு சாதாரண கிராமத்து விவசாயி, நம்ம ஊர்ல விவசாயிங்க இருப்பாங்க, குளுமைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த குளுமையில கொண்டு போய் என்னமாங்க, நெல்லை மேல மேல கொட்டுவாங்க. அந்த பழைய நெல்லு கீழே இருக்கும். எடுக்கும் போது என்ன செய்வாங்க, கீழே இருந்து எடுப்பாங்க. மேல புது நெல்லு பூரா அப்படியே வந்துகிட்டே இருக்கும், கீழே பழைய நெல் என்னங்க அப்படியே முதல்ல வந்துகிட்டே இருக்கும். அப்ப எடுக்கும் போது கீழேயும் கொட்டும் போது மேலேயும் கொட்டுகின்ற ஒரு ஏழை விவசாயிக்கு இருக்கின்ற அறிவு கூட இந்திய உணவு கழகத்தை நிர்வகிப்பவருக்கு இல்லை என்று சொன்னால், இவன்லாம் ஏன் இந்த நாட்டில் படிச்சு விட்டு உணவு கழகத்தை நிர்வகிக்கிறான், இந்திய ஃபுட் கார்பரேஷனை நிர்வகிக்கிறாங்கிறது தெரியல. இப்படி வீணா போய் இதை வீணா போனதுக்கு கொண்டு போய் கடல்ல கொட்டுறதுக்கும் காசு, இதை புதைப்பதற்கு காசு. ஒரு காலத்திலே காமராஜர் அவர்கள் அமெரிக்காவிலே கோதுமையை கொண்டு போய் கீழே கொட்டும் போது, வேணாம் கொடுங்க, எங்க மக்கள் பசியா இருக்கிறாங்க, அந்த கோதுமையை நாங்க சாப்பிட்டுக்கிறோம் என்று சொல்லி கொண்டு வந்து இங்கே இருக்கின்ற பள்ளிக்கூடங்களிலே கோதுமை சோறு ஆக்கி போட்டதையெல்லாம் மறந்து விட்டு இன்றைக்கு நாம் கொண்டு போய் கடலிலே கொட்டி கொண்டிருக்கிறோம் என்றால் இதற்கு பேர் உணவு கொள்கையா? இதுதான் உணவு கொள்கை, இதுல நீங்க தலையிடக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்றான். அப்ப சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன உடனேயே அது என்னங்குது, நீங்க மறுபடியும் ரிவ்யூ பண்ணுங்க, இப்படி எல்லாம் நடக்குது என்று சொன்னதுக்கு அப்புறமா 8 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு இந்த ஐக்கிய முன்னணி அரசு இப்போதாவது மனசு வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்துச்சே அப்படின்னு நாம நினைக்க வேண்டியிருக்கு. ஏன், இந்திய அரசினுடைய உணவு கொள்கை காரி துப்புகின்ற அளவுக்கு இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய ஆட்சியிலே உணவு கொள்கை எப்படி இருந்தது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், ஒவ்வொரு இரவிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாட்டிலே என்ன நிலைமை என்பதை சுற்றி பார்ப்பதற்காக நகர்வலம் வருவார்கள். அப்படி நகர்வலம் வருகின்ற வேளையிலே ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார், ஒரு பெண்மணி சமைத்துக் கொண்டிருக்கிறார், பக்கத்திலே குழந்தைகள் அழுது கொண்டிருக்கின்றன, 2 குழந்தைகள் அழுது கொண்டிருக்கின்றன. உமர் ரலியல்லாஹு போய் அந்த பெண்மணி இடத்திலே கேட்கிறார், ஏனம்மா அந்த குழந்தைகளுக்கு அந்த சமைத்த உணவை கொடுத்தால் அவைகள் உண்டு விட்டு உறங்குமே என்று கேட்டபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அந்த பெண்மணி சொல்கின்றார், சட்டியிலே ஒண்ணுமில்லை, வெறும் மகப்பையை கிண்டிக் கொண்டிருக்கிறேன், அந்த குழந்தைகள் அழுது அழுது சிறிது நேரத்திலே பசியிலே உறங்கிவிடும் என்பதற்காக போக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
வேதனையிலே விம்மி நெஞ்சம் வெடித்து அழுகின்றார்கள். உமருடைய ஆட்சியிலே இப்படிப்பட்ட ஒரு நிலையா, ஒரு தாயும் பிள்ளைகளும் பட்டினி கிடக்கின்ற ஒரு நிலையா என்று சொல்லி விம்மி வெடித்து அழுதவர்களாக நேராக ஓடுகின்றார்கள் அரசு களஞ்சியத்துக்கு. உணவு களஞ்சிய கோடோனை போய் நள்ளிரவிலே தட்டுகின்றார்கள். தட்டி அங்கே இருந்த அதிகாரி கதவு திறந்த உடனேயே கோதுமை மூட்டைகள் எங்கே இருக்கின்றன கேட்கின்றார்கள். இதோ இங்கே இருக்கிறது அமீருல் முஃமினீனே. ஓடுகின்றார், பின்னாடியே ஓடுறாரு அதிகாரி. ஓடி போய் என்னங்கிறாங்க, இந்த முதுகையை இந்த மூட்டையை தூக்கி என்னுடைய முதுகிலே வை என்கிறார்கள். இந்த மூட்டையை தூக்கி என்னுடைய முதுகிலே வை என்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அமீருல் முஃமினீனே, நீங்கள் மூடையை சுமக்க வேண்டுமா? வேண்டாம், நான் சுமக்கிறேன் என்று அந்த ஊழியர் ஓடி வருகின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கின்றார்கள். இங்கே நீ சுமக்கலாம், நாளை அல்லாஹ்விடத்திலே உமருடைய ஆட்சியிலே ஒரு பெண்ணும் 2 குழந்தைகளும் உணவில்லாமல் இரவிலே தூங்க சென்றார்கள் என்பது, அந்த பாவத்தை நாளைக்கு யார் சுமப்பார்? நீ சுமப்பியா? இங்கே நீ சுமந்துருவ, நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் கேட்பானே, அங்கே நீ சுமப்பியா என்று கேட்டவுடனேயே அந்த அதிகாரி விலகிக்கொள்ள தன்னுடைய முதுகிலே உணவு மூட்டையை சுமந்து கொண்டு போய் அந்த குழந்தையிடத்திலே, அந்த குழந்தைகளிடத்திலும் அந்த தாயிடத்திலும் கொடுத்து அவர்கள் ஆக்கி உண்டதற்கு பிறகு அதற்கு பிறகாக அங்கிருந்து வருகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்பேற்பட்ட உணவு கொள்கை! தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றானே பாரதி. அந்த பாரதியை ஆண்டுக்கு ஒரு முறை போட்டுவிட்டு அன்றாடம் பசியிலும் பட்டினியிலும் மக்களை சாக விடுவதற்கு பேர் உணவு கொள்கையா? அல்லது அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒற்றை மனிதன் தன்னுடைய ஆட்சியிலே பசித்திருக்க கூடாது என்று உணவு மூடையை தோளிலே தூக்கினாரே, அது உணவு கொள்கையா? 2 உணவு கொள்கைகளையும் ஒப்பிட்டு காட்ட வேண்டிய ஒரு உன்னதமான காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். உணவு பாதுகாப்பு மசோதா என்கின்ற செய்தியை மட்டும் பார்க்கின்றோம். அதற்கு பின்னணியிலே ஒளிந்து கிடக்கின்ற இஸ்லாத்தினுடைய உணவு கொள்கையை எடுத்து மக்களிடத்திலே சொல்ல தயங்குகின்றோம். நம்முடைய உயர்ந்த கொள்கை, உன்னதமான கொள்கை, இந்த உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தத்துவத்தை கையிலே வைத்துக் கொண்டு அதை நாமும் பின்பற்றாமல் மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கிறோமே. இன்றைய அரசியலும் இஸ்லாமிய அரசியலையும் ஒப்பிட்டு காட்ட வேண்டிய தருணம் இது. அடுத்ததாக இன்றைக்கு நாடு முழுவதும் என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, தினம் ஒரு கற்பழிப்பு, தினம் ஒரு பலாத்கார சம்பவம், பாலியல் வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை. நேற்று பாலியல் வழக்கிலே கற்பழிச்சவனுக்கு 3 வருஷம் தண்டனையாங்க. ஏன்? அவர் சிறுவரா. ஏண்டா கற்பழிக்க முடியுது அவனுக்கு, அவன் போய் சிறுவன் அப்படிங்கிறான். கற்பழிக்க முடிஞ்சவன் எப்படிங்க சிறுவனா இருக்க முடியும்? ஒருத்தனுக்கு கற்பழிக்க முடிஞ்சிச்சுன்னா அவன் என்ன இருக்கணும்? அவன் பெரிய மனுஷன் ஆயிட்டான்னு அர்த்தம். ஆனா தான் கற்பழிக்க முடியும். அப்புறம் என்னங்கிறான்? அவர் சிறுவர். என்னங்கடா சட்டம் வச்சிருக்கீங்க? இந்த நாட்டிலே கற்பழித்தவனுக்கு இந்த நாடே கொந்தளித்த சம்பவம். நம்ம திருச்சி தௌஃபீக் சுல்தானா மாதிரி ஊத்தி மூடின சம்பவம் இல்ல, நாடே கொந்தளிச்சு ராஷ்டிரபதி பவனை முற்றுகையிட்ட ஒரு சம்பவத்துல குற்றவாளிக்கு 3 வருஷம். இதைத்தான் இந்த வர்மா கமிஷன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. நாடெல்லாம் கொதிச்சு எழுந்து வர்மா கமிஷன் ஒன்ன போட்டு, இந்த வர்மா கமிஷன் மூலமாக இந்த இது